பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். ஆண்டவர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே நமக்கு ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்? யோவான் 14ஆம் அதிகாரத்திலே மிக அழகாக சொன்னார். சீசனை பார்த்து, நான் உங்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன்பா, உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும், தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருங்க, விசுவாசமாக இருங்க, என்கிட்டையும் விசுவாசமாக இருங்க அப்படி சொல்லிட்டு அடுத்தாப்புல சொன்னார், என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாட்டா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்கு ஏற்ற ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்னாடி மறுபடியும் வந்து நான் உங்களை என்னோடையே வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படி அவரோடு இருக்கிறோமா அல்லது புறம்பே இருக்க போகிறோமா, இதை குறித்து தான் நான் தியானித்து வருகிறேன். நீங்களும் நானும் தியானித்து வருகிறோம். உங்களுடைய வேதத்தை தயவு செய்து எங்கே இருந்தாலும் சரி, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 11வது 12வது வசனத்தை எல்லாரும் திருப்பி வச்சுக்கிறீங்களா? எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான் அநேகப்படுத்திருப்பீங்க. எல்லாரும் படுமா? ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனிலே நடந்த கல்யாணம். ஆதியிலே ஒரு கல்யாணம், அது ஏதேனிலே நடந்த கல்யாணம். மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை எலும்புலதான் பொண்ணு, மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை எலும்புலதான் பொண்ணு. பிப்பி ஆகா பிப்பி ஆகா பிப்பி நாதமில்ல, டும் 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 மேளமில்ல, டும் 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 மேளமில்ல, பிப்பி நாதமில்ல, அலங்கார மேளை இல்ல, ஆக்களங்கு கூட இல்ல. மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை எலும்புலதான் பொண்ணு, மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை எலும்புலதான் பொண்ணு. ஆதியிலே ஒரு கல்யாணம், நடந்த கல்யாணம். ஆதியிலே ஒரு கல்யாணம், நடந்த கல்யாணம். மண்ணாங்கட்டி மாப்பிள்ளதான் அதான் பண்ணாச்சி, எலும்புலதான் பொண்ணு நம்ம வாழக்காவும். மண்ணாங்கட்டி மாப்பிள்ளதான் அதான் பண்ணாச்சி, எலும்புலதான் பொண்ணு நம்ம வாழக்காவும். தேவனோட உறவில்தான் வாழ்ந்து வந்தாங்க, பாவம் செய்த போது அங்கே விலகி போனாங்க. தேவனோட உறவில்தான் வாழ்ந்து வந்தாங்க, பாவத்திலே விழுந்த போது விலகி போனாங்க. மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை எலும்புலதான் பொண்ணு, மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை எலும்புலதான் பொண்ணு. டும் 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 ஆகா டும் 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 ஆகா டும் 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 மேளமில்ல, பிப்பி நாதமில்ல, டும் 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 மேளமில்ல, பிப்பி நாதமில்ல, அலங்கார மேளை இல்ல, ஆக்களங்கு கொடி இல்ல. மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை எலும்புலதான் பொண்ணு, மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை எலும்புலதான் பொண்ணு. ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனிலே நடந்த கல்யாணம். சொல்லுங்க, ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனிலே நடந்த கல்யாணம். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. வேதம் அழகா சொல்லுது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம்
11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத மனுஷனை அங்கே கண்டு சிநேகிதனே, ஹலோ, அப்ப கூட டேய் அப்படின்னு பேசல, உன்னை யாரா உள்ள விட்டா அப்படின்னு கேட்கல. ஆண்டவருடைய காரியம் எப்போ தெரியுமா? நம்ம எவ்வளவு கெட்டு போனாலும் நம்மை நேசிக்கிறார். எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் மறுதளிச்ச பேதுருவை பார்த்து கேட்கலையா, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் மெசியா என்னை நேசிக்கின்றாயா, சொல்லுங்க, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் மெசியாமல் இருப்பாயா. என கண்வார்களே, அவர் எப்போதும் நம்ம நேசிக்கிறார். நம்ம யாரா இருந்தாலும் சரி, நாம பழைய பாடுவோம், நமக்கு அதனால மறந்துடும். அழகா பாடுவோம்ல, நீ சேனா என்னைத்தா இயேசு நேசிக்கிறார், நீ சேனா என்னைத்தா இயேசு நேசிக்கிறார், மாசில்லாத பரன் சோதன் தல் மோடு மனதால் மாசில்லாத பரன் சோதன் தல் மோடு மனதால் நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார். இயேசு எல்லை அன்பாய் நேசிக்கிறார், ஆசை இயேசு எல்லை அன்பாய் நேசிக்கிறார், அதை அன்பில் கரத்தோடு அவளாய் பரப்பே, அதை நினைந்தவர் அன்பில் கரத்தோடு அவளாய் பரப்பே, இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு எல்லையும் நேசிக்க நான் செய்த இயேசு எல்லையும் நேசிக்க பரம தந்தை தந்தை பரிசுத்த வீரம், பரம தந்தை தந்தை பரிசுத்த வீரம், நதரா நீசனை நேசிக்கிறார் நவிலன் ஆற்றே
வீரன் ஆச்சரியம் இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யார் செய்த என்ன பாதபமோ, இயேசு என்னையும் நேசிக்க யார் செய்த என்ன பாதபமோ. உங்களை என்னை நேசிக்கிறதுக்கு என்ன தவம் செய்தோம்? புறமே இருந்தாலும் நம்ம பார்த்து சிநேகிதனேங்கிறார். ஹல்லேலூயா. இவன் கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கான். அந்த வசனத்தை வாசிக்கலாம். முதலாம் அதே மத்தேயு 22:1 கொஞ்சம் வாசிங்க. மிக அழகான ஒரு உவமை இயேசு சொன்ன ஒரு உவமை. இயேசு மறுபடியும் அவர்களுடைய உவமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், உவமைகளாய், that means the parables. So many parables are written in the Bible. Easily we can able to read out. அதிலிருந்து so many allegorical reference, அதாவது இன்னர் மீனிங்ஸ் contain it, அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. அதான் இங்கே எழுதுறார். இயேசு மறுபடியும் அவர்களோடு உவமையாய் பேசினார். அது பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. பாருங்க எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்கார். கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறதாம். அழைக்கப்பட்டவர்கள் கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து இன்னொரு ஊழியக்காரனை அழைத்து நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டு எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினார். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன்னுடைய வயலுக்கும் ஒருவன் தன்னுடைய வியாபாரத்திற்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். சரி. அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போய்விட்டார்கள். ஆகையால் நீங்கள் எங்க போய் வழிச்சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். ஹல்லேலூயா. அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. இன்னைக்கு சொல்ற அற்பமா நாம நினைச்ச ஆண்டவர் அநேகரை கொண்டு நிரப்ப அவரால் முடியும். அவர் ஒன்றுக்கு உதவாத நம்மைத்தான் தேடுகிறார். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டு மகனே உன் உள்ளத்தில். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டு மகனே உன் உள்ளத்தில். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுள்ள மகனே உன் உள்ளத்தில். கலங்கிடும் மாதர் உன்னை கண்டு கண்ணீரை துடைக்க
வருகின்றார். கலங்கிடும் மாதர் உம்மை கண்டு கண்ணீரை துடைக்க வருகின்றார். கலங்கிடும் மனிதா வருவாயா, உள்ளத்திலே இடம் தருவாயா, உள்ளத்திலே இடம் தருவாய். என் இயேசு உன்னை தேடுகிறார். இடமுள்ள மகனே உன் உள்ளத்தில். என் இயேசு உன்னை தேடுகிறார். இடமுள்ள மகனே உன் உள்ளத்தில். என் இயேசு உன்னை தேடுகிறார். அழைக்கப்பட்டவன் அசட்டை பண்ணி போயிட்டான். உள்ள வாப்பான்னு கூப்பிட்டவன் என்ன செய்யலை, ஆனால் உனக்கு எனக்கு இடம் வச்சிருக்காரு. ஒரு தடவை கூப்பிட்டு பார்த்தாரு, அசட்டை பண்ணி அவன் ஒருத்தன் வீட்டுக்கு, ஒருத்தன் வியாபாரத்துக்கு, ஒருத்தன் வயலுக்கு போயிட்டான். போனாலும் பரவாயில்ல, ஒருத்தன் முடிச்சு அவனை கொலையை செய்தான். அப்போ நியாய தீர்ப்பு செய்தார். சாலையை நிரப்பணும். அதுக்கு என்ன பண்ணார், வீதிகளில் நிற்கிறவங்களை, ஆங்காங்கே நிற்கிறவங்களை கொண்டு வந்து என்ன செய்தார், கல்யாண வீட்டில் நிரப்பினார். வாசிங்க. அப்போ நிரம்பி இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன செய்யப்பட்டது, கல்யாண வஸ்திரமும் கொடுக்கப்பட்டது. அதில் ஒருத்தர் எப்படி வந்தான்னு தெரியல, புறவழியாக வந்துட்டான். அப்போ ராஜா பார்த்தாரு, இவ்வளோ நேரம் ஒருத்தருமே இல்லாமல் இருந்துச்சு, சொல்லி அனுப்புனேன். என்ன சொல்லி அனுப்புனாரு, விருந்து ஆயத்தமாக இருக்கிறது. கல்யாண விருந்துக்கு எல்லாம் அடிக்கப்பட்டு, ஜந்துக்கெல்லாம் அடிக்கப்பட்டு வச்சிருக்கு, கொழுத்து எருதுகள்லாம் அடிக்கப்பட்டு ஆயத்தமாக இருக்கு. கல்யாண வீட்டுக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லவர் பொல்லார் எல்லாரையும் வந்தார்கள். அதனால்தான் யாரை ஆண்டவர் தள்ளுற, தம்மண்டை வந்தோரை தள்ளாரே, தம் அன்பாலே நம்மை தேடி வந்தாரே. தம்மண்டை வந்தோரை தள்ளாரே, தம் அன்பாலே நம்மை தேடி வந்தாரே. தாமாக ஜீவ தண்ணீர் தந்தாரே, தாமாக ஜீவ தண்ணீர் தந்தாரே. நம்ம தாகமெல்லாம் தீர்ப்பேன் என்று சொன்னாரே. தாமாக ஜீவ தண்ணீர் தந்தாரே, நம்ம தாகமெல்லாம் தீர்ப்பேன் என்று சொன்னாரே. நல்லோரையும் பொல்லாதையும் உள்ளோரையும் எல்லாரையும், நல்லோரையும் பொல்லாதையும் உள்ளோரையும் எல்லாரையும், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. எல்லோருக்கும் அன்பு செய்யும் நேசரே, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. எல்லோருக்கும் அன்பு செய்யும் நேசரே. நல்லோரையும் வல்லாரையும் உள்ளோரையும் எல்லாரையும், நல்லோரையும் வல்லாரையும் உள்ளோரையும் எல்லாரையும், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, இயேசுவே. எனக்கு அன்பானவர்களே, நாம இவ்வளவு நாள் ஆயத்தமாக இருக்கோம், அசட்டை பண்ணிடக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். 1 சாமுவேல் 2:30 வாசிக்கிறோம், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நான் கனவீனம் பண்ணுவேன். மறந்துடக்கூடாது. கூப்பிட்டாரு, எல்லாம் ஆயத்தமாக இருக்குப்பா, எல்லாம் ரெடியாக இருக்குப்பா, எப்பா வாங்கப்பா வாங்கப்பா, எல்லாம் போயிட்டான். பார்த்தாரு வழியில் வீதிகளில், வாசிங்க, வழியில் வீதியில் கிடக்கிற ஆட்களெல்லாம் கொண்டு வந்து தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் அடே அப்பா, நீ இல்லாட்டா அவருக்கு எத்தனை ஆள் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. அவர் நினைச்சா இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பொல்லாதவன் நல்லவனை கூட
ஐயா சேர்த்து அவனையும் ஆசீர்வதிக்கிற தேவன். பொல்லார் நல்லார் எல்லாரையும் கூட்டு வந்து கல்யாண சாலை நிரம்பி வழிஞ்சு. அப்போ ராஜாவுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, விருந்தாளிகளை பார்க்கும்படி, விருந்தாளிகளை பார்க்கணும். இவ்வளோ பேர் வந்து நினச்சிட்டாங்க. முதல்ல கூப்பிட்டு விட்டேன், யாருமே என்ன செய்யலை, வரவே இல்லை. முதல்ல ஒருத்தர் அனுப்புனேன், அவனை பாராட்டாலும் பரவாயில்ல, அவனை பிடிச்சி கொண்டு விட்டாங்க. ரெண்டாவது ஒருத்தர் எப்படி அசட்டை பண்ணி அவன் போயிட்டான். இப்போ அனுப்புகிறேன், எல்லாரையும் கூட்டி வந்திருக்கான். நல்லவங்களா இருக்கணும் பொல்லாவங்களா இருக்கணும் வந்திருக்கான். விருந்து சாலை என்ன இருக்கு, நிரம்பி இருக்கிறது. அதை போய் பார்ப்பதற்கு ராஜாவுக்கு ஆசை. உன்னை பார்ப்பதற்கு தான், இந்த பூமிக்கு என்னை பார்ப்பதற்கு தான் தேடி வருகிறான். என்னை தேடி இயேசு வந்தார், எங்கள் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எங்கள் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆண்டவனை துதித்திடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எங்கள் வாழ்வை மாற்றி விட்டார். இயேசு வந்தார், எங்கள் வாழ்வை மாற்றி விட்டார். எனக்கு அன்பானுளே, விருந்து சாலையை பார்க்கணும்னு உள்ள வராரு. வந்தோடனே என்ன நடக்குது வாசிங்க, ஏன்னா அந்த பகுதிக்கு நேரம் வந்து விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளவே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத அங்கேயும் ஒருத்தர் இருந்தான், தப்பா வந்தவன். எல்லாம் நல்லவர் பொல்லாரையும் அழைச்சாரு, கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. ஆனா இவன் அது என்ன செய்யல, அசட்டை பண்ணிட்டான், வஸ்திரம் போடல. அப்ப கேட்கிறார், சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவன் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அவன் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே நான் கடைசியில் வந்தேன், எனக்கு தெரியாமல் போச்சு, கொஞ்சம் அசட்டையாக இருந்துட்டு என்னை மன்னிச்சிருக்கேன்னா அந்த நல்லார் பொல்லாரோட சேர்த்து இவனையும் மன்னிச்சிருக்க மாட்டாரா? இவன் என்ன செஞ்சான், அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி வேலைக்காரங்களை கூப்பிட்டு இவனை கையையும் காலையும் கட்டி போய் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள புறம்பே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அந்த புறம்பே போடப்பட்டவர்களா இருக்கிறோமா அல்லது உள்ளே அமர்த்தப்பட்டவர்களா இருக்கிறோமா? தொலைக்காட்சியை பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, ரொம்ப ஆனந்தப்படுறீங்க. நல்லது. இந்த புதிய வருஷத்தில் கொஞ்சம் நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் அவரோடு இருக்கிறதுக்கு நாம் ஆயத்தப்படுறோமா அல்லது புறம்பே இருக்க ஆயத்தப்படுகிறோமா? வேதம் சொல்லுது, நம்மை நாம் நிதானித்து அறிந்து கொண்டால் நியாயம் தீர்க்கப்படுவதில்லை. தொலைக்காட்சியில் பார்ப்பதோடு இல்லாமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க, இது தொடர்ந்து வரணும், இதனுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். எத்தனை பேர் அதிகாலையில் இதை கேட்காம நான் எங்கேயும் போகிறது இல்லையான்னு சொல்கிறீங்க. சந்தோஷம். எனக்கு மனசில் உடனே வரும், இந்த கண்ணு தெரியாமனையும் பார்க்குறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறாரேன்னு யோசிப்பேன். ஒன்றுமே தெரியாது, ஆனால் என்னை கொண்டு எத்தனையோ பேர் மனதுக்கு ஆறுதல் கொடுக்கிறார் என்றால் அதுதான் எனக்கு சந்தோஷம். காரணம், ஒருவர் நமக்குள்ள அவர் இருந்தால் நாம் பேச வேண்டியது என்னமோ அத்தனை அவர் தருவார். நாம் என்ன பேசணும் எதை பேசணும்னு என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன பேசணும் எப்படி பேசணும் அது என்ன செய்வார், கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் நம்ம புறம்பே இருக்கிறோமா, அவரோடு இருக்கிறோமா, அல்லது கட்டி கொண்டு போய் புறம்பான இருளிலே போடப்படுகிறதா இருக்கமா, உள்ளே நிற்கிறோமா? ஆராய்ந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் தொடர்ந்து வருவதற்காக ஜெபிங்க. ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி தேவையே 5000 ரூபா. ஒரு நாள் நிகழ்ச்சி வரணும், எல்லா டிவிக்கும் வரணும்னா ரெக்கார்டிங்கோடு சேர்த்து. நீங்களும் ஒரு நாள் இந்த ப்ரோக்ராமை தாங்கலாம், ஆனால் கட்டாயமில்லை, விசனமாயில்லை. எங்கள் சபைக்கு எப்போவாவது டைம் கிடச்சா மதுரைக்கோ திருநெல்வேலிக்கோ வந்து பாருங்கள். கத்தர் ஏவனா தாங்கலாம். பார்வையற்ற மக்கள் 2 சபை உண்டு, மதுரையிலும் சரி திருநெல்வேலி உண்டு. திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா அவுட்டரில் இருக்கிறோம். இவங்களை பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நிற்க சொல்லி கூட்டு வர்றதுக்கு மட்டும் ஆலயத்துக்கு மாதம் 16000 ரூபா செலவாகுது. ஆண்டவர் யாரை கொண்டாவது ஒரு வேனை வைப்பாரானா அந்த செலவு சாப்பாடு கொடுக்குறதுக்கே உதவும்.
யாரையும் போய் பிறந்தநாள் திருமண நாளில் கொடுங்கன்னு இல்லை, அந்த செலவை இதில் வேண்டலாம். நீங்களும் இதற்காய் ஜெபியுங்கள். எத்தனையோ காரியம் கட்டப்படாமல் இருக்குது. பார்வையற்றோர் மரித்தா கூட அவங்களுக்கு அடக்கத்துக்கு யாரும் சொந்தக்காரங்க மனசுட்டு வர்றதில்லை. இந்த ஃபியூனரல் ஃபண்டு எப்போவும் வச்சுருக்கணும், அதற்காக உதவலாம். நீங்கள் கேட்கலாம், எப்படி உதவ பிரதர்? நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கோம், இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மணி ஆர்டர் வழியாக தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு விலாசம் கொடுக்கப்படுகிறது. உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிக்கு மேலே. நீங்கள் கேட்பீங்க, 10 மணிக்கு மேலே ஏன் பிரதர் இருப்பீங்க? நான் வெளியே தெருவில் பிரசங்கம் பண்ண போகிற ஆள். காலையில் ஃபோனை வச்சுட்டு போய் தெருவில் பிரசங்கம் பண்ணால் ஒவ்வொரு ஃபோனாக தான் அட்டன் பண்ண முடியும். ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கணும், அது கடமை. அதனால தான் 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே ஜெபம் பண்ணுங்க. இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? எல்லாரும் ஒருமனப்பட்ட ஆவியோடு. அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, நாங்கள் புறம்பே இருக்கிறோமா அல்லது உம்மோடு இருக்கிறோமா? உம்மோடு இருப்பது தான் எங்கள் வாஞ்சை சுவாமி. உம் சித்தம் செய்வது தான் எங்கள் ஏக்கம் என்று பாடுகிறோம். உம்மோடு இருக்கிற அந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுங்கப்பா. இந்த வருஷத்தில் இன்னும் வியாதி படுக்கையில் புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு விடுதலையின் ஆண்டாய் அமையட்டும். பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இந்த வருஷத்தில் இணைகிற ஆண்டாய் அமையட்டும். பிள்ளைகள் தீய பழக்கங்களுக்கு அடிமையான பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கண்ணீர் வடிக்கிற தாய்மார், என் பிள்ளைகளும் ஒரு நாள் ஆலயத்திற்குள்ளே வருவார்களா, என் பிள்ளைகளும் இந்த பழக்கத்திலிருந்து மாறி ஆண்டவருடைய அன்பை அறிவார்களா என்று ஏங்கி நிற்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். தன் புருஷனுக்காய் ஜெபிக்கிற மனைவிக்காய், தன் மனைவிக்காய் ஜெபிக்கிற புருஷனுக்காய், தன் மாமிக்காய் ஜெபிக்கிற மருமகளுக்காய், தன் மருமகளுக்காய் ஜெபிக்கிற மாமிக்காய், தன் மருமகனுக்காய் ஜெபிக்கிற மாமனாருக்காய், ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்தில் நல்ல கல்வியை தாங்க. படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க. தொழிலில் நஷ்டத்தையே பார்த்த மக்களுக்கு இனி லாபமான ஆசீர்வாதங்களை கொடுங்க. உடைய ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஐயா, இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் கடிகூர்ந்து மகிழத்தக்க கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.